மட்டன் வணக்கிறதுங்க. நம்ம இந்த மாதிரி கடாயிலைங்க வடச்சட்டியில் நல்லெண்ணெய் ஒரு சின்ன சட்னி கரண்டியில் குழி கரண்டியில் ஒரு கரண்டி நல்லெண்ணெய் ஊற்றிங்க. கடுகு கருவேப்பிலை தலைங்க, பல்லாரி வெங்காயம் ஒன்றுங்க, இது மல்லித்தலை கொஞ்சம் கிள்ளி போட்டோங்க, கருவேப்பிலை தலைங்க, பச்சை மிளகா ஒன்று வணக்கிட்டுங்க. நம்ம தக்காளியும் வணக்கிட்டுங்க. நம்ம மட்டன் குழம்புல ஒரு கரண்டி குழம்பு ஊற்றிங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு, ஏற்கனவே நமக்கு மட்டனில் வந்து உப்பு இருக்குங்க, அதனால் 1/4 டீஸ்பூன் உப்பு போட்டுங்க. இந்த மாதிரி கொஞ்சம் பேனை வச்சுங்க சுண்டிச்சுனாங்க. ஒரு நிமிஷம் இருந்ததுன்னா கூட இல்லாட்டி ஊற்றினோடனே போட்டு அப்புறம் சுண்ட வச்சுக்கலாங்க. இப்போ மட்டன் போட்டுக்கலாங்க. மட்டன் போட்டுங்க. இந்த குழம்பு சுண்டுன்னா நம்மளுக்கு போதுங்க. இப்போ வேகமாக வச்சுருக்குதுங்க. உள்ளே குழம்பு இருக்கிறதுனால ஒன்றும் ஆகாதுங்க. நம்ம வேறு மெத்தடில் செய்யணும்னா நம்ம எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை தழை, பல்லாரி வெங்காயம், ஒரு பச்சை மிளகா, கருவேப்பிலை தழை, மல்லித்தழை வணக்கிட்டுங்க. ஒரு தக்காளியும் போட்டுங்க. கறி மசாலா தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுங்க. நம்ம குழம்பு ஊற்ற தேவையில்லைங்க, அதை வணக்கி விட்டுங்க. இந்த மாதிரி கொஞ்சம் உப்பு 1/4 டீஸ்பூன் போட்டுங்க. பொடி போட்டுங்க. மட்டன் கொட்டிங்க. அப்போ கொஞ்சம் கிரேவி கம்மியாக இருக்குங்க. கொஞ்சம் குழம்பு ஊற்றினோம்னா நமக்கு இது வேறு டேஸ்ட்டாக இருக்குது. நமக்கு அந்த கறி மசாலா தூள் போடுறது கலர் வேறையாக இருக்குதுங்க. குழம்புலாம் சுண்ட வேண்டியது இல்லைங்க. நம்ம உடனே வேணுன்னா அந்த மாதிரி செஞ்சுக்கலாங்க. இது ஒரு மாதிரி குழம்பு ஊற்றி கொஞ்சம் கிரேவி மாதிரியே இருக்குங்க. இது கொஞ்சம் சுண்டி வந்ததுன்னா நம்மளுக்கு உப்பு இதெல்லாம் ஒன்றா உப்பு போட்டாச்சுங்க. ஏற்கனவே குழம்பு ஊற்றிட்டுங்க. கொஞ்சம் ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு போட்டாச்சுங்க. இப்போ வந்து நம்ம இதை மூடி வச்சிடலாங்க. சிம்மில் வச்சுங்க. ஒரு 5 நிமிஷம் போச்சுங்க. நல்லா நம்மளுக்கு அந்த உப்பு காரமெல்லாம் மட்டனில் நம்மளுக்கு ஏறிக்குங்க. இந்த மாதிரி கிரேவி செஞ்சுக்கலாங்க. 1 கிலோ மட்டனுக்குங்க. நம்ம தண்ணி ஊற்றாமல் குக்கரில் வேக வச்சுங்க. 2 தடவை கழுவிட்டுங்க. சின்ன குக்கரில் ஒரு 5 விசில் விட்டுங்க. நம்ம வேக வச்சு எடுத்துட்டோம்னாங்க, அதுலேயே நம்மளுக்கு குழம்புக்கு கொஞ்சம் வெண்ணெய் எடுத்துக்கிட்டுங்க. பிரியாணிக்கு வந்து நம்மளுக்கு எவ்வளோ மட்டன் வேணுமோ அதை தண்ணி எதுவுமே போடக்கூடாதுங்க வேக வைக்கிறப்போங்க. நம்ம பிரியாணிக்கு வேணுன்னா நம்மளுக்கு அதுக்கு அதிகமாக வேணுன்னா கொஞ்சம் பிரியாணினா கொஞ்சம் மட்டன் எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் அந்த தண்ணியில் வெந்த தண்ணியில் ஊற்றி தனியாக எடுத்துங்க நம்ம வச்சுக்கோங்க. குழம்புக்கு வேணுன்னா நம்ம சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி எல்லாம் வணக்கிட்டுங்க. மசாலா தூள் வணக்கிட்டுங்க. நம்ம வந்து வெந்த கறி நம்ம குழம்புக்கு மட்டும் வச்சுருப்போமில்லங்க, அதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் குழம்பு வேணுன்னா அதுக்களவாக நம்ம மட்டனுமே அந்த தண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. பிரியாணிக்கு மட்டன் குழம்பு இல்லை சிக்கன் குழம்பு, சிக்கன் பிரியாணிக்குன்னா ரெண்டுமே ஒரே தடவை வேக வச்சு தனித்தனியாக நம்ம அளவாக எடுத்து வச்சுக்கிட்டுங்க. காலையிலக்கு குழம்பு வேணால் வச்சுக்கிட்டுங்க. மத்தியானத்துக்கு பிரியாணி வேணுன்னா நம்ம அதை தனியாக எடுத்து வச்சுட்டுங்க. நம்ம பிரியாணிக்கு தனியாக அந்த ஒரே தடவையில் நம்ம வேக வச்சுக்கலாங்க. நம்ம மசாலா மிக்சியில் அரைச்சோன்னையே நம்ம அந்த மட்டனுமே நல்லா வெந்திருக்குங்க. அந்த வெந்த தண்ணியிலே கொஞ்சம் உப்பும் மஞ்சள் தூள் போட்டு கலக்கி வச்சிடலாங்க. மசாலா அரைச்சி ஊற்றிங்க. சிம்மில் வச்சுங்க. தேங்காய் கூடவே நம்ம வணக்கி அரைச்சி ஊற்றினா ஊற்றலாங்க. தனியாக ஒரு 1/4 மூடி தேங்காய் அரைச்சிக்கலாங்க. ரொம்ப முத்தின தேங்காயாக இருந்தால் நம்ம வந்து தேங்காய் பால் எடுத்து உள்ளே ஊற்றிக்கலாங்க. இளந்தேங்காயாக இருந்தால் அப்படியே அரைச்சி போட்டுக்கலாங்க. இப்போ நம்மளுக்கு வந்து வேகமாகவே வச்சுருக்குது. மட்டன் கிட்டத்தட்ட கிரேவி ரெடி ஆகிடுச்சுங்க. இதை மூடி வச்சிடலாங்க. ஒரு 5 நிமிஷம் போய் கிளறி விட்டுங்க. ஒரு உடனே வேணாலும் இப்போவும் சாப்பிட்லாங்க. இருந்தாலும் நல்லா ஊறணுன்னா கொஞ்சம் நம்ம சிம்மில் வச்சுட்டுங்க. ஒரு தட்டு எடுத்து மூடி வச்சுட்டு நம்ம அப்புறம் வந்து நம்ம சாப்பிட்றப்ப எடுத்துக்கலாங்க. அவ்வளோதாங்க. நம்ம கிரேவி ரெடி ஆகிடுச்சுங்க. சாப்பாடும் வச்சாச்சுங்க. நம்ம காலையிலே செஞ்சதுனால குழம்பு இட்லிக்குங்க. இப்போ வந்து நம்ம மத்தியானம் சௌகரியமாக வணக்கிறதுக்கு இப்போ குழம்புலேருந்து இது இப்படி எடுத்து நம்ம வணக்கி சாப்பாடு குழம்பு கிரேவி தனியாக
இந்த மாதிரிங்க. முட்டை வேக வைக்கணுன்னா நம்ம வந்து தனியாக நம்ம நார்மலாக குழம்பு வைக்கிறப்ப முட்டை குழம்புக்குள்ளே போட்டு வேக வைப்பாங்க. நம்ம நேரடியாக பாத்திரத்தில் குக்கரில் எல்லாம் வைக்காமல் இருக்கிறதுங்க. நமக்கு வந்துங்க மட்டன் நல்லா கழுவிட்டுங்க. மட்டன் கொஞ்சம் வேகிறதுக்கு 40 நிமிஷம் ஆகுன்னு சொல்லுவாங்க. சிக்கன் சின்ன கோழியாக இருந்ததுன்னா சீக்கிரம் வெந்துருங்க. மட்டனை சிக்கனோ 2 நல்லா ஏதோ ஒன்று எது எடுத்தாலும் நல்லா கழுவிட்டுங்க. வெறும் பாத்திரத்தில் ஒரு அலுமினியம் பாத்திரமோ சில்வர் பாத்திரமோ நல்லா கெட்டியாக கனமான பாத்திரத்துலைங்க வெறும் மட்டனோ சிக்கனை போட்டு வறுத்துட்டுங்க, வணக்கிட்டுங்க. கொஞ்சம் தண்ணி சுண்ட வருங்க. அதுக்கப்புறம் நம்ம மிளகா அரைச்சி ஊற்றிங்க. நமக்கு தண்ணி எவ்வளோ வேணுமோ கொஞ்சமாக அளவாக வச்சு கொதிக்க வச்சுட்டுங்க. ஒரு 40 நிமிஷம் வேகணும். நேரடியாக வச்சாங்க. குக்கரில் வச்சா ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே வெந்துடுங்க. அதனால தான் நம்ம குக்கர்லேயும் வைக்கிறதுங்க. கேஸ் மிச்சமாகுங்க. இப்போ இதெல்லாம் இவ்வளவு நேரம் நம்ம வணக்க வேண்டியதில்லைங்க. வேகமாக வச்சு டக்குன்னு நம்ம எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம வீடியோவுக்கு பேசுகிறக்காக வேண்டி மெதுவாக நம்ம சிம்மில் வச்சுட்டு சொல்கிறோங்க. நம்ம அந்த மாதிரி செய்கிற மாதிரி அந்த மாதிரி தான் செய்வோங்க. பெரிய பாத்திரத்துலைங்க நம்ம அப்படியே சட்டி காய வச்சுங்க. மட்டனும் சிக்கனும் ஏதோ ஒன்று கழுவிட்டுங்க உள்ளே போட்டு வணக்கிட்டுங்க. ஒரு 10 நிமிஷம்லாம் நல்லா வணக்கி விட்டுங்க. அதுக்கப்புறம் நம்ம மிளகு தண்ணி ஊற்றி மிளகு அரைச்சி ஊற்றிங்க. தண்ணி எவ்வளோ வேணுமோ வச்சு போட்டுங்க. ஃபஸ்ட்டு உப்பும் போட்டு கலக்கி விட்டுட்டுங்க. நம்ம கொதிக்க வச்சு ஒரு கிட்டத்தட்ட 40 நிமிஷம் வேகணும். வெந்த முன்னாடிங்க தேங்காய் ஒரு சின்ன அரைமூடி அரைச்சி நேரடியாக நம்ம ஊற்றிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி மட்டனை சிக்கனை அரிச்சு எடுத்து இந்த மாதிரி நம்ம வணக்கலாங்க. கறி மசாலா தூள் போட்டு வணக்கலாங்க. அது வேறு மெத்தடாக வருங்க. ஒரு நல்ல டேஸ்ட்டாக வேணால் அந்த மாதிரி தான் செய்யணும். இது குழம்பு நல்லா தான் இருக்குது. நம்ம கெட்டியாக தான் வச்சுருக்கிறேன். அதிகமாக வேணும்னா நம்ம கொஞ்சம் தண்ணி கலக்கலாங்க. அவ்வளோதாங்க. இன்றைக்கி மட்டனு ரெடி ஆகிடுச்சுங்க. மூடிலாம் வைக்க வேண்டியது இல்லைங்க. ஸ்டவ் நிறுத்திடலாங்க. நிறுத்திட்டுங்க நம்ம மூடி வச்சுட்டு நம்ம வேணுதெல்லாம் எடுத்து கொடுத்துக்கலாங்க. நம்ம குழம்புல அப்படியே பெரியவங்களாம் அந்த காலத்தில் இப்படிலாம் வணங்க மாட்டாங்க. அப்படியே குழம்புல இருக்கிறத அப்படியே எடுத்து சாப்பிட்டுக்குவாங்க. இப்போவெல்லாம் கொஞ்சம் வறுத்து கொடுத்தா கொஞ்சம் சின்ன பசங்களையெல்லாம் சாப்பிட்றதுக்கு விருப்பப்படுவாங்க. பெரியவங்களாம் அந்த காலத்துலலாம் இப்படிலாம் வறுக்க மாட்டாங்க. அப்படியே குழம்பு வச்சு அப்படியே எடுத்து சாப்பிட்டுக்குவாங்க குழம்புல இருக்கிறத. அந்த மாதிரி சாப்பிட்றது நல்லதுங்க. இது காரம் இதெல்லாம் போட்டு இது நல்லதுதானுங்க. குழம்பு ஊற்றி அதே குழம்புத்தை ஊற்ற போகிறேங்க. ஒரே ஒரு பச்சை மிளகாய் மட்டும் போட்டேங்க, அவ்வளோதானுங்க. இது மாதிரின்னா கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த காலத்தில் கோழி குழம்பு தான் ஜாஸ்தி வைப்பாங்க கிராமத்துல எல்லாங்க. மட்டன் வந்து எப்போச்சும் ஒரு டைம் தான் எடுப்பாங்க. மட்டன் வந்து ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க சின்ன வயசுக்காரங்களுக்குங்க. பெரியவங்களுக்கு சின்ன கோழியாக அந்த குழம்பு குடித்தா சளியெலாம் நல்லா இருக்குது. தேங்காய் ஊற்றாதுக்குன்னே அந்த கோழி குழம்பு வந்து கொஞ்சமாக தண்ணி மாதிரி ஊற்றி வெறும் குழம்பு மட்டும் குடிப்பாங்க. சளி சரியாயின்னு சொல்லுவாங்க. கறி மசால் தூள் நம்ம வருஷத்துக்கு அரைச்சி வச்சுக்கிறதுங்க. நம்ம இன்னொரு நாளைக்கு கறி மசால் தூளுக்கு நம்ம கொஞ்சம் ஒரு நோட்லேயே ஏதோ ஒன்று எழுதி காட்டலாங்க. இல்லாட்டி கறி மசாலா தூள்னா இருக்குதுங்க. அதனால் செய்கிறப்ப நம்ம காட்டுறோம்.